ஒரு தலைவரை நீங்க ஓப்பனா சேலஞ்ச் பண்ணுவீங்கன்னா பப்ளிக்கா எந்த தலைவரும் அதை ஏத்துக்க மாட்டார், அதை ஏத்துக்கவும் கூடாது. ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணி வைக்கும் போதே எந்த காரணத்தை கொண்டும் பாஜக அதிமுகவோட உட்கட்சி விவகாரங்கள்ல தலையிடக்கூடாது அப்படின்னு எடப்பாடி ஸ்ட்ரிக்டா சொல்லிதான் இந்த கூட்டணிக்கே ஓகே சொன்னாரு. அப்படி இருக்கும்போது செங்கோட்டையனோட இந்த சந்திப்பு எந்த அளவிற்கு அவருக்கு பலனை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு? பாஜகவோட கூட்டணி அதிமுக வைத்திருந்தாலும் அதிமுகவோட இன்டர்னல் மேட்டரை நீங்க வெளியில இருக்கக்கூடிய தேர்ட் பார்ட்டிட்ட கொண்டு போறத யாரும் ரசிக்க மாட்டாங்க. நம்ம கட்சி நம்ம தலைமை ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைப்பாங்க. நம்ம கட்சியை தூக்கி இன்னொரு நேஷனல் பார்ட்டி கிட்ட அடகு வைக்கிறத யாரும் விரும்ப மாட்டாங்க. கரெக்ட். ஒருத்தர் லீடரா இருக்கும்போது அவரை சேலஞ்ச் பண்ணி ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறாங்கன்னா அவங்களை சேர்த்துக்க முடியாது ஒரு லீடரால. இப்ப நான் உங்க கட்சியில வந்து சேரணும்னு வச்சுப்போம், நான் உங்க கட்சியில வந்து சேருவேன், நான் மகிழனை நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றேன்னா மகிழனை எப்படி சேர்த்துப்பாரு? பார்ட்டி டிசிப்ளினை மீறுறாங்கன்னா அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும். நீங்க பார்ட்டி டிசிப்ளினை மீறும் போது நடவடிக்கை எடுக்காம இருந்தீங்கன்னா அது உங்க கட்சியை லாங் ரன்ல பலவீனப்படுத்தும். நாளைக்கு இதே விஷயத்தை எல்லாருமே பண்ணலாம், அது உங்களோட வீக்னஸா பார்க்கப்படும். அடுத்தது அதிமுகவிற்குள்ள உட்கட்சி பிரச்சனைகள் கொஞ்சம் பூதாகரமா வெடிச்சிருக்கு. செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு 10 நாள் கெடு விதிச்சிருந்தாரு. அதிருப்தியாளர்களை 10 நாளைக்குள்ள கட்சிக்குள்ள மறுபடியும் ஒருங்கிணைக்கணும், அப்படி இல்லைன்னா நாங்களே அந்த ஒருங்கிணைப்புக்கான நடவடிக்கையை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த அறிவிப்பை அவர் வெளியிட்ட அடுத்த நாளே எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனை வெளியே அனுப்பிட்டாரு. என்ன நினைக்கிறீங்க? அவசரப்பட்டுட்டாரோ எடப்பாடி? அவர் பண்ணது கரெக்டான விஷயம் தான். எந்த ஒரு லீடர் இருந்தாலும் அதான் பண்ணிருக்க முடியும், அதான் செய்யணும். ஐடியலா அதான் கரெக்டான. தொடர்ந்து கட்சிக்குள்ள வலுவான ஆட்களை எல்லாம் வெளியேற்றிக்கிட்டே இருக்கிறாரு. வாக்கு வங்கி வந்து ஏதோ ஒரு விதத்துல சரிஞ்சுக்கிட்டே இருக்கும் இல்லையா? இப்ப ஒரு பார்ட்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா நீங்க என்டிகேல இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும் ஒரு பார்ட்டிக்கு ஒரு டிசிப்ளின் இருக்கும். தலைமை ஒரு முடிவு எடுத்தாச்சுன்னா அந்த முடிவுக்கு கட்டுப்பட்டு தான் தொண்டர்களும் இரண்டாம் நிலை தலைவர்களும் செயல்படணும். எனக்கு சில நேரங்களில் தலைமையோட முடிவு பிடிக்காம இருக்கலாம், பட் இருந்தாலும் நான் வெளியே வந்து தலைமைக்கு எதிராக நான் பேசக்கூடாது. என்னோட அந்த மாற்று கருத்தை நான் கட்சிக்கு உள்ள பொதுக்குழுவுல, செயற்குழுவுல, இல்லைன்னா பர்சனலா தலைவர்கிட்ட நான் பேசலாம். ஆனா வெளியே வந்து என்னோட மாற்று கருத்தை நான் காட்டக்கூடாது. கட்சிக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். மேல ஒரு டிசிஷன் எடுத்தா மேல இருந்து கீழே வரைக்கும் எல்லாரும் ஒரே மாதிரி செயல்படணும். இது எல்லா கட்சிக்கும் பொருந்தும். ஸோ இப்ப இபிஎஸோட ஸ்டாண்ட் என்ன? வெளியே போனவங்க தான், அவங்கள உள்ள சேர்க்க முடியாது. இவரோட ஸ்டாண்ட் என்ன? செங்கோட்டையன் அவரோட ஸ்டாண்டு ஒன்றுபட்ட அதிமுக தேவை. இதை நீங்க உள்ளுக்குள்ள இன்டர்னலா டிஸ்கஸ் பண்ணலாம், அது தப்பு கிடையாது. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? பிரஸ்ஸை கூப்பிடுறீங்க, பிரஸ் முன்னாடி இந்த விஷயத்தெல்லாம் பேசுறீங்க. இப்படி பேசினா நீங்க டைரக்டா லீடர்ஷிப்பை பப்ளிக்கா சேலஞ்ச் பண்றீங்க. மக்கள் முன்னாடி, எல்லா மீடியா முன்னாடியும் ஏடிஎம்கே லீடர்ஷிப்பை சேலஞ்ச் பண்றாங்க. அதுவும் கூட ஒரு விதத்துல அழுத்தம் கொடுக்குற மாதிரி ஆகாதா? மக்களும் விரும்புறாங்க, ஒன்றுபட்ட அதிமுகவா இருந்தா பலம் அதிகமா இருக்கும், இங்க பாருங்க மக்களே விரும்புறாங்க அப்படிங்கறத காட்டுறதுக்காக கூட பப்ளிக்கா அதை அனௌன்ஸ் பண்ணிருக்கலாம் இல்லையா? செய்யறது கரெக்டா இருக்கலாம், உங்களோட எண்ணம் கரெக்டா இருக்கலாம், கட்சிக்கு அது தேவையா கூட இருக்கலாம். அதெல்லாம் இங்க கொஸ்டினே கிடையாது. இங்க கொஸ்டின் என்னன்னா உங்களோட அணுகுமுறை என்ன? ஒரு தலைவரை நீங்க ஓப்பனா சேலஞ்ச் பண்ணுவீங்கன்னா பப்ளிக்கா எந்த தலைவரும் அதை ஏத்துக்க மாட்டார், அதை ஏத்துக்கவும் கூடாது. இப்ப எல்லா நேரமும் தலைவர்கள் கரெக்டா இருக்க மாட்டாங்க. ஆனா தலைவர்கள் தவறான ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னா அதை மாத்துறதுக்கு நீங்க பப்ளிக்கா வந்து அறிக்கை விடக்கூடாது, நீங்களே உங்க கட்சியை காட்டி கொடுக்க கூடாது. ஆமா, நீங்க உள்ளுக்குள்ள இன்டர்னலா தான் அதை டீல் பண்ணணும். கட்சி உட்கட்சி முரண்களை இன்டர்னலா தான் நீங்க டீல் பண்ணணும். நீங்க வெளியே பப்ளிக்கா வந்து பிரஸ்ஸை கூப்பிட்டு இதெல்லாம் நீங்க பேசக்கூடாது. அதுவும் நீங்க என்ன பண்றீங்க? 10 நாள் கெடு விதிக்கிறீங்க. 10 நாள் நீங்க கெடு அப்படின்னு சொன்னாலே எப்படி எந்த தலைமையை அதை ஏத்துக்கும்? சரி 10 நாள் கெடுன்னு சொல்லிட்டீங்க, உடனே இபிஎஸும் ஓகே நாங்க ஒன்றுபட்ட அதிமுகவை நம்ம கட்டுவோம்னு அவரும் சொல்றான்னு வச்சுப்போம். எல்லாம் சிரிக்க மாட்டாங்க. செங்கோட்டையன் பாரு கெடு 10 நாள் போட்டாரு, இபிஎஸ்ஏ வெளிக்கு வந்துட்டாரு. நாளைக்கு வந்து அது ஒரு வாய்ப்பா போயிடும், இவரை வந்து டிமாண்ட் பண்ணா எதை வேணும்னாலும் செஞ்சு கொடுத்துருவாரு அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் கட்சிக்காரங்க எப்படி பார்ப்பாங்க? சோ நிஜமான பலம் இபிஎஸ் இல்ல செங்கோட்டையன் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பாங்க. சோ இப்ப செங்கோட்டையன் அவர்களுக்கு நிஜமாவே ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்கணும்ன்ற எண்ணம் இருந்திருந்தா இந்த மாதிரி கெடுவை விதிச்சிருக்கவும் கூடாது, பிரஸ்ஸையும் போய் நேரா போய் சந்திச்சிருக்க கூடாது. அதை சாதிக்கிறதுக்கு வேற வழி இருக்கு. இதெல்லாம் பண்ணா கண்டிப்பா கட்சியில இருந்தா உங்களை தூக்குவாங்க, அதிமுக தான் ஒன்றாகாது. ஆனா இவர் வந்து மேலும் மேலும் நிறைய தப்பு பண்றாரோ அப்படின்னு தோணுது. இப்ப கட்சியை விட்டு நீக்கின உடனே ஆன்மீக சுற்றுலா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு
டெல்லிக்கு போய் அமித்ஷாவை பார்த்துட்டு வந்திருக்கிறாரு. ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணி வைக்கும் போதே எந்த காரணத்தை கொண்டும் பாஜக அதிமுகவோட உட்கட்சி விவகாரங்கள்ல தலையிடக்கூடாது அப்படின்னு எடப்பாடி ஸ்ட்ரிக்டா சொல்லிதான் இந்த கூட்டணிக்கே ஓகே சொன்னாரு. அப்படி இருக்கும்போது செங்கோட்டையனோட இந்த சந்திப்பு எந்த அளவிற்கு அவருக்கு பலனை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு? அதான் நீங்க சொன்னது போல செங்கோட்டையன் அவர்கள் நிறைய தவறுகளை கண்டினியூஸா பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ஒன்றுபட்ட அதிமுக வேணும், அதான் என்னோட கோரிக்கை அப்படின்னு செங்கோட்டையன் முன்வைக்கிறாருன்னா குறைந்தபட்சம் அதை கொஞ்சம் அதிமுககாரங்க கேட்பாங்க. ரைட், ஓகே, செங்கோட்டையன் அவர்கள் கட்சியை ஒண்ணு சேர்க்கணும்னு நினைக்கிறாரு, அப்பதான் கட்சி ஜெயிக்கும், நல்ல ஒரு கோரிக்கை தான்ற மாதிரி பாசிட்டிவா பார்ப்பாங்க. ஆனா இந்த பிரச்சனைக்கான தீர்வா நீங்க பாஜகவை பாத்தீங்கன்னா, இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க நீங்க பாஜக கிட்ட போனீங்கன்னா உங்க கட்சிக்காரங்க எப்படி ஏத்துப்பாங்க? இப்ப அப்கோர்ஸ் எனக்கு புரியுது, அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில இருக்காங்க, அதெல்லாம் எனக்கு புரியுது. பட் இது அதிமுகவோட பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு தீர்வு இந்த கட்சிக்குள்ள இருந்து தான் வரணும். சோ நீங்க இந்த கட்சி ஆட்களை ஒண்ணு சேர்க்கணும்னா நீங்க டிடிவியை போய் பாருங்க, ஓபிஎஸ் பாருங்க, சசிகலாவை பாருங்க, அவங்களெல்லாம் ஒண்ணு சேர்க்கக்கூடிய வேலைகளை பாருங்க. நீங்க அமித்ஷா கிட்ட போனீங்கன்னா அது கட்சிக்காரங்க எப்படி ஏத்துப்பாங்க? சோ என் கட்சி விஷயத்த நீ டெல்லி கொண்டு போய் சேர்ப்பீங்க, அதை எப்படி கட்சிக்காரங்க ஏத்துப்பாங்க? இதை எந்த கட்சியுமே ஏத்துக்க மாட்டாங்க. சோ செங்கோட்டையன் அவர்கள் ஃபர்ஸ்ட் அவரு பார்ட்டி டிசிப்ளினை மீறி செயல்படுறாரு, அது ஒரு தப்பு. ரெண்டாவது, அமித்ஷா கிட்ட போகும்போது கட்சி ஆட்களோட சப்போர்ட்டும் அவருக்கு போகுது. சோ அவரு அந்த தப்பையும் பண்றாரு. எப்படி ஓபிஎஸ் அவர்கள் ஸ்டாலின் கிட்ட போகும்போது கட்சிக்காரங்களை இதை ரசிக்கல, அவங்க கொஞ்சம் அதை ஏத்துக்க முடியல அவங்க. ஏன்னா அவங்க ஸ்டாலினை எதிர்த்து திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணவங்க. அப்படி இருக்கும்போது அந்த சந்திப்பு அவங்களால ஏத்துக்க முடியல. அதே மாதிரிதான் இதுவும். பாஜகவோட கூட்டணி அதிமுக வைத்திருந்தாலும் அதிமுகவோட இன்டர்னல் மேட்டரை நீங்க வெளியில இருக்கக்கூடிய தேர்ட் பார்ட்டி கொண்டு போறத யாரும் ரசிக்க மாட்டாங்க. நம்ம கட்சி நம்ம தலைமை ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைப்பாங்க. நம்ம கட்சியை தூக்கி இன்னொரு நேஷனல் பார்ட்டி கிட்ட அடகு வைக்கிறத யாரும் விரும்ப மாட்டாங்க. கரெக்ட். இப்ப என்னதான் செங்கோட்டையன் அவர்கள் பார்ட்டியோட டிசிப்ளினை மதிக்காம தலைமைக்கு கட்டுப்படாம நடந்துகிட்டாரு அப்படின்னாலும் இவ்வளவு உடனடியா நடவடிக்கை எடுத்து அவரை கட்சியை விட்டு நீக்கணுமா? ஏன்னா ஏற்கனவே கட்சி ரொம்ப பலவீனமா தான் இருக்கு. சவுத்துல முக்குளத்தோரோட வாக்கு அதிமுகவிற்கு சரியா கன்சாலிடேட் ஆகல. இப்ப பாஜகவோட கூட்டணி வச்சிருந்தாலும் அந்த கூட்டணியும் இன்னும் சரியா ஜெல் ஆகல. அப்படி இருக்கும்போது மேலும் மேலும் முக்கியமான தலைகளை எல்லாம் நீங்க கட்சியை விட்டு அனுப்பிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பாதகத்தை தானே ஏற்படுத்தும். கொஞ்சம் அவசரப்படாம அவர் கூப்பிட்டு பேசியிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்களே சொல்லுங்க, செங்கோட்டையன் அவர்கள் செய்த விஷயங்கள்லாம் அதிமுகவுக்கு பலம் சேர்க்குமா, பலவீனம் ஏற்படுத்துமா? நிச்சயமா ஒரு விதத்துல பலவீனம் தான். ஏன்னா அவரு ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்ற ஆட்கள் யாருமே எடப்பாடி பழனிசாமியோட தலைமையை ஏத்துக்கல. சிம்பிள்ங்க, அவங்க ஏத்துக்கிறாங்கன்றதை விட நீங்க 5ஆம் தேதி பிரஸ் சந்திச்சு நான் மனம் விட்டு பேசுவேன்றீங்க, அதான் 2ஆம் தேதியோ 1ஆம் தேதியோ அதை சொல்றீங்க. அப்படி சொல்லும் போதே ஒரு 4 நாள் மீடியால டிஸ்கஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் 10 நாள் கெடுன்னு சொல்றீங்க. 10 நாள் கெடு நீங்க சொன்னீங்கன்னா அடுத்த 10 நாள் அதான் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த கெடு முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வேற எதையாவது பேசுவீங்க, அதுவும் பேசு பொருளா தான் மாறும். சோ அதனாலதான் இபிஎஸ் என்ன பண்றாரு, கெடுன்னு சொன்னோடனே டே 1ல அதை முடிக்கிறாரு. டே 1ல பதவிகள் எல்லாம் பறிக்கிறாரு. சோ இப்ப கெடுவை பத்தி யாரும் பேச மாட்டாங்க, இபிஎஸோட நடவடிக்கையை பத்தி தான் எல்லாம் பேசுவாங்க. சோ இப்ப செங்கோட்டையன் நீங்க அலோவ் பண்ணிருந்தீங்கன்னா இது இந்த மெகா சீரியல் மாதிரி ஒவ்வொரு எபிசோடா போய்கிட்டே இருந்திருக்கும். அது போய்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா மீடியால உட்கார்ந்து அதிமுக பலவீனமா இருக்குன்னு பேசிக்கிட்டே இருந்திருப்பாங்க. அதிமுகவுக்குள்ள சிக்கல், அதிமுக உடைய போது, செங்கோட்டையன் இதை பண்ண போறாரு, எதையாவது ஒண்ணு பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சைட்ல இபிஎஸ் கேம்பெயின் போயிட்டு இருப்பாரு, அதை யாருமே கண்டுக்க மாட்டாங்க. சோ அந்த ஆங்கிள் இருந்துதான் இதை இப்படிதான் டீல் பண்ண முடியும். ரெண்டாவது இல்ல, அததான் கேட்க வரேன், இதை இப்படி டீல் பண்ணி தான் நீங்க இத தடுத்து நிறுத்தணுமா? என்ன கேட்டா சரி ஓகே, நான் அவங்களை சேர்த்துக்கிறேன், ஆனா ஒரு கண்டிஷன், எக்காரணத்தை கொண்டும் என்னுடைய லீடர்ஷிப்பை அவங்க சேலஞ்ச் பண்ணக்கூடாது, கொஸ்டின் பண்ணக்கூடாது, அன்கண்டிஷனலா இருந்தா நான் ஜாயினிங்க்கு ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருந்தா வேலை முடிஞ்சிருக்குமே. அது சொல்லாம இருக்கலாம், அது சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா இப்ப இப்ப ஓபிஎஸ் அவர்களா இருக்கலாம், டிடிவி அவர்களா இருக்கலாம், சசிகலா அவர்களா இருக்கலாம், இவங்க யாருமே இபிஎஸோட லீடர்ஷிப்பை ஏத்துக்கல. ஓபிஎஸ் அவர்கள் இபிஎஸ் சிஎம் கேண்டிடேட்டா ஏத்துக்கல, அது மக்கள் முடிவு பண்ணுவாங்கன்றாரு. டிடிவி அவர்களை பொறுத்தளவு தனியா ஒரு கட்சி வச்சிருக்காரு. அந்த கட்சியை ஆரம்பிச்சதே இபிஎஸ் சேலஞ்ச் பண்ணி தான், ஏடிஎம்கே சேலஞ்ச் பண்ணி இல்ல. எனக்கு கட்சியில சில பேரை பிடிக்கல, அவங்க கிட்ட சங்கடம் இருக்கு, அவங்கள சேலஞ்ச் பண்ணி தான் கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு. சசிகலா அவர்கள் இப்ப பேசும்போது அறிக்கையை அவங்க ரிலீஸ் பண்றாங்க, ரீசெண்டா பொதுச் செயலாளர் தான் போட்டிருக்காங்க. சோ இவங்க எல்லாருமே தனியான ஒரு ஸ்டாண்ட்ல இருக்காங்க. சோ அவங்க கிளியர் கட்டா அவங்களோட பிரச்சனை இபிஎஸ் தான்.
ஆனா இபிஎஸ் தான் இப்ப லீடரா இருக்காரு. இபிஎஸ் கரெக்ட் தப்புன்னா நான் சொல்ல வரல, ஆனா அவரு தான் இப்ப லீடரா இருக்காரு. ஒருத்தர் லீடரா இருக்கும்போது அவரை சேலஞ்ச் பண்ணி ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறாங்கன்னா அவங்களை சேர்த்துக்க முடியாது ஒரு லீடரால. இப்ப நான் உங்க கட்சியில இருந்து சேரணும்னு வச்சுப்போம், நான் உங்க கட்சியில இருந்து சேருவேன், ஆனா மகிழன் நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றேன்னா மகிழன் எப்படி சேர்த்துப்பாரு? இல்ல மகிழன் குறைந்தபட்சம் ஏன் தலைமையை ஏத்துறீங்க வந்தீங்கன்னா சேர்த்துப்பேன் அப்படின்னு சொல்லணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. நீ என் ஸ்டாண்ட் எடுக்கல உன்னை ஏத்துக்கவே முடியாது, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சுங்க. சோ அதனால எனக்கு என்னமோ இதுல பெரிய ஸ்பேஸே இருக்கிற மாதிரி தெரியல. இந்த டிமாண்ட் இருக்குல்ல, செங்கோட்டையினோட இந்த டிமாண்ட்லயே பெரிய அளவுல விஷயம் எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அது சாத்தியமும் கிடையாது, அது செங்கோட்டையனுக்கும் தெரியும். இப்ப செங்கோட்டையன் அவர்கள் நீங்க பிராங்கா சொல்லுங்க, கட்சியை ஒண்ணு சேர்க்கணும் அந்த பிரச்சனை எல்லாம் பண்றாரா? இந்த 4 வருஷமா கட்சியை ஒண்ணு சேர்க்கணும்னா அவருக்கு கட்சியோட தலைமை மேல ஒரு அதிருப்தி இருக்கு, அதனாலதான் இதை செய்யறாரு. அதனாலதான் பண்றாரு, அதான் இஷ்யூ. சோ அவருக்கு அவரோட தொகுதியிலேயே அவரை ஓரம் கட்டிட்டாங்க. அவரு கூட இன்னைக்கு எந்த எம்எல்ஏவும் இல்ல, பெரிய ஆட்கள் யாருமே இல்ல, தனிமைப்படுத்தி அவரை கார்னர் பண்ணியாச்சு. சோ இனி நமக்கு ஸ்பேஸே இல்ல, நமக்கு சீட் கிடைக்குமான்றது கூட சந்தேகம் தான். அப்ப என்ன பண்ணணும்? நம்ம அட்டாக் பண்ணணும். அட்டாக் பண்ணும்போது நீங்க கையில எதை எடுக்கிறீங்க? ஒன்றுபட்ட அதிமுகன்ற இஷ்யூவை எடுக்கிறீங்க. சோ இப்ப நீங்க பார்ட்டி டிசிப்ளினை நீங்க மீறுறீங்க. பார்ட்டி டிசிப்ளினை மீறுறாங்கன்னா அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும். நீங்க பார்ட்டி டிசிப்ளினை மீறும் போது நடவடிக்கை எடுக்காம இருந்தீங்கன்னா அது உங்க கட்சியை லாங் ரன்ல பலவீனப்படுத்தும். நாளைக்கு இதே விஷயத்தை எல்லாருமே பண்ணலாம், அது உங்களோட வீக்னஸா பார்க்கப்படும். சோ அதனால எப்பவுமே ஒரு தலைவரா இருக்கவரு பார்ட்டியோட டிசிப்ளினை யாராவது மீறுறாங்க, சட்டத்திட்டங்களை மீறுறாங்கன்னா குயிக்கா ஆக்ஷன் எடுக்கணும். அப்பதான் பார்ட்டி கட்டுக்கோப்பா இருக்கும், பார்ட்டி கரெக்டான டைரக்ஷன்ல போகும். இப்ப ஒரு பக்கம் என்டிஏ கூட்டணியில இருந்தும் அதிமுகவுல இருந்தும் முக்கியமான தலைகள் விலகுறாங்க அல்லது விலக்கப்படுறாங்க. இவங்க எல்லாருமே டிவிகேவை நோக்கி போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? மேபி போலாம், சில கட்சிகள் மேபி போலாம், பட் தெரியல, நம்ம பார்ப்போம். எனக்கு தெரியல, மேபி பிளஃபா யூஸ் பண்றாங்களா, இல்ல டிடிவி தினகரன் கூட பாசிட்டிவா தான் சிக்னல் கொடுக்கறாரு, மேபி அங்க போலாம். ஓபிஎஸ் அவர்களுக்கும் பெரிய ஆப்ஷன் இருக்கிற மாதிரி தெரியல. எனக்கு என்னமோ பார்க்கும்போது டிவிக்கே தான் ஒரு ஆப்ஷனா படுது. அப்கோர்ஸ் ஓபிஎஸ் அவர்கள் டிஎம்கே தலைவரையும் போய் சந்திச்சிருக்காரு, பட் அங்க போய் சேர முடியுமான்னு தெரியல. ஏன்னா இப்ப சேகர் பாபு, அப்புறம் செந்தில் பாலாஜி, ஏவா வேலு இவங்கெல்லாம் அங்க போய் நல்லா செட்டில் ஆயிட்டாங்க. ஆனா ஓபிஎஸ்ஆல அதை பண்ண முடியுமான்னு தெரியல. 3 தடவை சிஎம்மா இருந்தவர், ஜெயலலிதா அவரோட ரைட் ஹேண்டா இருந்தவர். இப்பவும் அவரோட கிளைம் என்னன்னா, நாங்கள் அடையாளம் காட்டப்பட்டவன், ஒரிஜினல் அதிமுக நாங்க தான்ன்றது அவரோட கிளைமா இருக்கு. சோ இது எல்லாத்தையும் நீங்க தூக்கி போட்டுக்கிட்டு அங்க போக முடியாது. இதெல்லாம் பேசிதானே இப்ப ஒரு கூட்டத்தை சேர்த்து வச்சிருக்கீங்க. இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நேர் எதிராக நீங்க திமுகவோட போய் சேர்ந்தீங்கன்னா உங்களோட அரசியலும் அடிபட்டுரும், உங்களோட பேஸையும் அது அடிச்சிடும். ஸோ ஓபிஎஸ் அதை பண்ணுவாரான்னு எனக்கு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். எனக்கு என்னமோ டிவிகேவை பார்க்கும்போது ஒரு ப்ராப்பரான ஒரு இந்த கட்சிகளுக்கு டிவிகே ஒரு ப்ராப்பரான ஒரு இடமா இருக்குமான்னு தெரியல. ஏன்னா இப்ப தினகரன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் ஒரு பெரிய லீடர் தான், இன்னைக்கு தனியா ஒரு பார்ட்டி வச்சிருக்காரு, ஒரு பாயிண்ட்ல பிஜேபியை சேலஞ்ச் பண்ணாரு, இன்னைக்கும் இபிஎஸ் எல்லாம் சேலஞ்ச் பண்ணி களத்துல நிக்கிறாரு, அவருக்குன்னு ஒரு பேஸ் இருக்கு. ஒரு காலத்துல ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தவர், சசிகலாவும் அப்படிதான், ஓபிஎஸும் அதே மாதிரிதான். இவங்கெல்லாம் டால் லீடர்ஸ். இவங்க புதுசா உள்ள வந்த ஒரு கட்சி டிவிகே, அவங்களோட போய் நிப்பாங்களா? அப்புறம் இவங்கெல்லாம் ஏற்கனவே வேற சிஸ்டம்ல ஒர்க் ஆனவங்க, கூட்டணி வைக்கிறாங்கன்னா சில கணக்குகள்லாம் இருக்கும்ல, உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். புரியுது. சோ அந்த கணக்குகள்லாம் கரெக்டா வரணும்னா பிஜேபி, காங்கிரஸ், திமுக, அதிமுக அவங்களால அதெல்லாம் பண்ண முடியும். டிவிகே மாதிரியான ஒரு கட்சி அதெல்லாம் செய்ய முடியுமான்ற கேள்வி இருக்கு. கரெக்ட். இவங்கெல்லாம் டிவிகேவுல போய் சேர்ந்தாங்கன்னா இவங்களுக்கு எந்த அளவுக்கு அது பயனா இருக்கும்னு எனக்கு தெரியல. கரெக்ட். அதுக்கெல்லாம் எந்த ஒரு உறுதிப்பாடும் இல்ல. ஒருவேளை இவங்க போய் சேர்ந்தாங்கன்னா அதனால டிவிகேவிற்கு ஒரு லாபம் இருக்குல்ல. ஏன்னா விஜய் அவர்கள் தன்னை அடுத்த எம்ஜிஆர் ஆகவும் ஜெயலலிதாவாகவும் முன்னிறுத்த பாக்குறாரு. அந்த நேரத்துல அதிமுகவோட முக்கிய தலைகள் எல்லாருமே விஜய் கிட்ட போய் சேர்ந்தா அந்த பிம்பம் இன்னும் வலுவா கட்டமைக்கப்படும்ல. விஜய்க்கு கண்டிப்பா அது லாபம் தான். அதே மாதிரி இந்த சிறிய கட்சிகளும் வேற வழியே இல்ல, எங்கேயுமே போறதுக்கு ஸ்பேஸ் இல்லைன்னா லாஸ்ட் ஆப்ஷனா பார்க்கலாம். டிவிகேவை ஒரு லாஸ்ட் ஆப்ஷனா மேபி பார்க்கலாம். அப்படி ஒரு அலைன்ஸ் உருவானாலும் அது இன்னொரு மக்கள் நல கூட்டணியா தான் இருக்கும். அது திமுகவுக்கு பெரிய ஒரு பம்பர் தான். ஏன்னா இப்ப டிடிவி கிட்ட இருக்கக்கூடியதும் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் தான், ஓபிஎஸ் இருக்கக்கூடியதும் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் தான், விஜய் இருக்கக்கூடியதும் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் தான். இந்த ஓட்ஸ் எல்லாத்தையும் நீங்க கரெக்டா ஸ்பிளிட் பண்ணி ஒரு ஆக்சிஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அது டிஎம்கேவுக்கு பெரிய ஒரு லாபம் தான். இந்த ஓட்டெல்லாம் போய் ஏடிஎம்கே கிட்ட கன்சாலிடேட் ஆகும் தனியா பிரிஞ்சு போச்சுன்னா டிஎம்கேவுக்கு பெரிய பம்பர் அது. அதனால அது கண்டிப்பா டிஎம்கேவும் விரும்புவாங்க, டிவிகேவும் அதை விரும்புவாங்க.
சரிண்ணே. நடக்குமா, அது இன்னொரு மக்கள் நல கூட்டணியா தான் இருக்கும் அது. சரிண்ணே, என்ன ஆகுது அப்படிங்கிறத அடுத்தடுத்த காலங்கள்ல பார்க்கலாம். பல கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க, மிக்க மகிழ்ச்சி, நன்றி. நன்றி.